அவருக்கு வந்து 3 பரிமாணங்கள். ஆ. மல்லை சத்யா வந்து அரசியல் ஒரு பரிமாணம். ம். 2வது பரிமாணம் அது கலை, இலக்கியம், ம். தமிழ் மொழி சார்ந்த ஒரு பயணம். ம். 3வது அவர் வந்து ஒரு பெரிய மல்யுத்த வீரர். வைகோக்கு வந்த கோபத்துக்கு எல்லாரும் காரணமா சொல்றது ஸ்டாலின் சாருக்கு கொடுத்த ஒரு இதுவா இருக்கலாம், ஆமா. ஒரு இடமா இருக்கலாம். ஆனா அதானே அவர் சொல்றாரு. அவரு சொல்லலாம். நயவஞ்சகர்ன்றாரு, பட்டாபிஷேகம் செய்ய நினைக்கிறார் தன் மகனுக்கு. இல்ல, ஆனா இப்போ நான் கொஞ்சம் மாறுபடுறேன். படிப்படியா மிசால சிறைக்கு போனாரு. அதுவும் அப்பதான் திருமணமாகி இருக்கு. அந்த படிப்படியான வளர்ச்சி பெற்று வரும்பொழுதே வைகோ அவர்கள் அவரை அப்போ எனக்கு இதுதான் வந்து ஒரு தலைவர் வைகோ மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு எல்லாம் இருக்கு. அவருடைய முடிவுகள் நிறைய நேரத்தில் சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் அவர் எடுத்திருக்காரு. அது கூட்டணி ஆகட்டும். அப்ப நீங்களே சொல்றீங்கல்ல, தவறான முடிவுகளை சில சமயம் எடுத்துடுறாங்கன்னு. அந்த தவறான முடிவுகள் ஒண்ணுல இதுவும் ஒன்னா இருக்கிறதுனால இல்லையா, இது ஒரு தவறான முடிவு. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரம் போயிட்டு வந்திருக்காருன்றது வந்து எனக்கு அது கூட தவறப்படலை சார். திருமண நிகழ்ச்சி சார், நல்லது கெட்டது ரெண்டுக்குமே எந்த சாயமும் நம்ம பூச முடியாது. ஏன்னா ஒரு திருமணமாகட்டும் இல்லை இந்த மாதிரி இறுதிச் சடங்குகளாகட்டும், இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ சீமான் சார் வந்து மூக்கமுத்து இறப்புக்கு போய் அதுதான் அந்த நாகரீகம் வேணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். இது தேடப்படும் காரணங்கள், உருவாக்கப்பட்ட காரணங்கள் தான் படுது. எங்களுக்கு அப்படித்தானே தோணுது பார்த்தா. இது எப்படி நம்ம காரணமா யாருமே ஒரு சாதாரண மனிதன் ஏத்துக்க முடியாது. அப்படின்னா இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கிற வைகோ எப்படி சார் இதெல்லாம் ஒரு காரணமா விளையாடு? அழுத்தங்கள் வருது. அரசியல் சார்ந்து நாங்கள் பேச, நான் கூட அரசியல் சார்ந்தவன் அல்ல. நாங்கள் அரசியல் சார்ந்து எப்பொழுதும் பேசிக்கொள்ள. நான் இப்ப அரசியலும் பேசல உங்ககிட்ட. அதான் நாமளும் பேச போறது இல்லை. வணக்கம். பொலிட்டிக்கல் தளம் 25ல இன்னைக்கு நாம நல்ல தொழில் அதிபர், அதே சமயத்தில் இலக்கிய ஆர்வலர், எழுத்தாளர், இந்தோனேஷியா இந்தியா ரெண்டுக்கும் ஒரு நட்பு பாலமாக இருக்கிற இந்தோனேஷியா விசாகன் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா அவர்கிட்ட கலந்துரையாட போகிறோம். நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். நீண்ட நெடுநாள் நண்பர் நீங்க. அதே சமயத்தில் இந்தோனேஷியாவில் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி கொஞ்ச நாள் தலைவராக இருந்தீங்க. ஆசிய தமிழ்ச்சங்கத்தோட நிறுவனர், தலைவராக இருக்கீங்க. உங்களுக்கு நெருங்கிய இலக்கிய விழாக்கள், அதே மாதிரி இலக்கிய ஆர்வலர்கள், புத்தகங்கள் எல்லாத்துலேயும் பரிச்சயம் உண்டு. சென்னை வந்தால் கூட ஒரு தொழிலதிபராக இல்லாமல் நிறைய இலக்கிய விழாக்கள், புத்தக கண்காட்சி எல்லாத்துலேயும் கலந்துக்கிறீங்க, பேசுகிறீங்க, புத்தகம் எழுதியிருக்கீங்க, கவிதை எழுதியிருக்கீங்க. இப்போ கூட பார்த்தா திருக்குறளுக்கு இந்தோனேஷியா, ஆங்கிலம், தமிழ் இப்படி ஒரு உரை அதை வந்து தயாரித்து முதல்ல அறத்துப்பால் வெளியிட போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட இதையெல்லாம் பேச போகிறதில்ல. முக்கியமான உங்களோட நண்பர் ஒருத்தரை பற்றி நான் பேச போகிறேன், கேட்க போகிறேன். மனம் திறந்து நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் உங்கள் பயணம், உங்களோட நண்பர்கள் எல்லாத்தையும் நானும் அறிவேன். அதில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் இப்போ இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிற திரு மல்லை சத்யா அவர்கள். உங்களோட புத்தக வெளியீடு கூட அவர் தலைமை, அவர் சிறப்புரையில் நடந்தது, வெகு விமர்சையாக நடந்தது. அதே மாதிரி அவரும் நீங்களும் மல்லை கலை இலக்கிய விழாக்கள் எல்லாம் கலந்துட்டு இருக்கிறீங்க அந்த மகாபலிபுரத்தில். இப்போ இன்னைக்கு மல்லை சத்யா அவர்கள் இருக்கிற நிலை இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி அவருக்கு
அறிமுகமானீங்க? எப்படி உங்களுக்கும் அவருக்குமான நட்பு, பாசம், பிணைப்பு ஏற்பட்டுச்சு? அது தெரிஞ்சுக்கணும்னா. வணக்கம். பொலிட்டிக்கல் தளம் 25க்கு எனது நன்றியை பாராட்டுகிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். யார்கண்ணன் அவர்களை பல வருடங்களாக எனக்கு தெரியும். அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. அதே போல் யார்கண்ணன் அவர்களை எப்படி எனக்கு தெரியுமோ அதே போல் திரு சத்யா அவர்களும் எனது நெருங்கிய நண்பர், உறவினரைப் போல எனது வீட்டிற்கும் அடிக்கடி வந்திருப்பவர். நாங்களும் வந்திருக்கின்றோம். குடும்ப நண்பர், ஒரு அதிசய அரசியல்வாதி. அது என்ன அதிசய அரசியல்வாதி? அதாவது பணம் பணம் என்று தேடிக்கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் நடுவிலே குணம் குணம் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நபர் மல்லை சத்யா. நட்பு பாராட்டக்கூடியவர், நட்புக்கு மிக அதிக ஒரு இடத்தை கொடுப்பவர். அவரை பல இடங்களிலே அதை போல நான் பார்த்திருக்கிறேன். முராத் புகாரி அவர்கள், அவருடன் நெருங்கி பயணித்தவர், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் இறந்த பொழுது அவருடைய சொந்த ஒரு அண்ணன் இறந்தால் எப்படி இருக்குமோ அதற்கு மேல அவருடைய வருத்தத்தையும் அவர் செய்த செயலும் நான் நேரில் இருந்து பார்த்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர் இந்த தமிழகத்தினுடைய அவருடைய கால் படாத கிராமங்களே கிடையாது. மல்லை சத்யா அவர்கள் அனைத்து இடங்களும் சுற்றுப்பயணம் செய்தவர். எந்தெந்த காலகட்டங்கள்ல சுற்றுப்பயணம்? கடந்த 30-32 வருடங்களாக அவருக்கு அனைத்து மதிமுகவினுடைய சகோதரனுடைய துக்க இன்ப நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கு பெறுபவர். எனக்கு நல்லாவே தெரியும். நான் அடிக்கடி அவருடைய பேசும்போதுக்கு எங்க இருக்கீங்க ஒரு நாளைக்கு 10 நிகழ்வுகளை பங்கேற்பார். இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு இதுன்னு கண்டினியூஸ், ஓய்வே இல்லாமல். அது கூட வந்து அவர் வந்து எளிமையை கடைபிடிக்கக்கூடியவர். அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்பவர். ஆடம்பரத்தில் அவருக்கு விருப்பம் இல்லாதவர். பணம் எது இருந்தா கூட ஏழைகளுக்கும் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர். அதுபோல ஒரு சிறந்த மனிதர். அதுதான் நான் சிறந்த மனிதர் என்ன ஒரு அதிசய பிறவின்னு சொன்னதுக்கு இதெல்லாம். அதாவது அரசியலில் இருந்து கொண்டும் அந்த நற்பண்புகளோடு இருக்கிற ஒருத்தர், நட்பு பாராட்டுகிறவர். மிகச்சரியா சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல இலக்கியவாதி, தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், அப்படிலாம் சொல்லலாமா? அவருக்கு வந்து 3 பரிமாணங்கள். மல்லை சத்யா வந்து அரசியல் ஒரு பரிமாணம், 2வது பரிமாணம் அது கலை இலக்கியம் தமிழ் மொழி சார்ந்த ஒரு பயணம், 3வது அவர் வந்து ஒரு பெரிய மல்யுத்த வீரர். பல நாடுகளுக்கு சென்று அவர் மல்யுத்தம் பயிற்சி கொடுப்பார். பல ரசிகர்கள் அவர்களுக்கு, பல மாணவர்கள் மாணவிகள் உலகமெல்லாம் சென்று அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அது எதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னா, நானும் வந்து தென்கிழக்கு ஆசிய சிலம்பம் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்டா இருந்திருக்கேன் பல வருடங்கள். நான் வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடத்தியிருக்கோம். அந்த மாதிரி விதத்துல அவருடைய செயல்பாடுகளை பத்தி நான் நன்கு அறிந்தேன். நம்ம பழமையான பண்பாடு தொடர்பான அந்த போர்க்கலை, மல்யுத்தம், அதே மாதிரி இந்த வீரக்கலைகள் எல்லாம் வந்து அவருக்கு மிகச்சிற கற்று தேர்ந்தவர். நீங்களும் அவரும் ஏதாவது அமைப்புல ஒன்னா இருக்கீங்களா? நிறைய தமிழ் அமைப்புகள். ஏன்னா நாங்க ஒன்றா அவர் கூட பயணம் செய்வதே தமிழ், கலை, இலக்கியம் இது சார்ந்துதான். நான் அரசியல் சார்ந்து நாங்கள் நான் கூட அரசியல் சார்ந்தவன் அல்ல. நாங்கள் அரசியல் சார்ந்து எப்பொழுதும் பேசிக்கொள்ள. நான் இப்ப அரசியலும் பேசல உங்க கிட்ட. நாமளும் பேச போறது இல்லை. அவர் வந்து என்னோட பயணம் செய்யறது ஒன்லி கலை, இலக்கியம் மேடைகள். அவர் கூட நிறைய மேடைகள்ல நாங்க 2 பேரும் ஒன்றா அமர்ந்திருக்கிறோம், ஒன்றா பேசி இருக்கின்றோம். தமிழ் சார்ந்த மேடைகள், புத்தக வெளியீட்டு விழாக்கள். அவர் பேச்செல்லாம் வந்து எப்படி வைகோ அவர்கள் வந்து அரசியல் பேச்சுல வந்து மேடை பேச்சுல அதாவது இப்போ நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சிலர் பேச்சு கேட்பதற்காகவே ஒரு கூட்டம் கூடும். இப்போ அந்த காலகட்டங்கள்ல வலம்புரி ஜான் சார், குமரி அனந்தன், ஆவ ராஜகோபாலன், சத்யசீலன், ராதாகிருஷ்ணன், இப்படி வரப்போ அதில் வந்து ஆன்மீக பேச்சில் சுகி சிவம், அப்படி இன்னும் நிறைய பேர் இப்போது அந்த பேச்சாளர்களில் இருக்கிறாங்க. அதில் இவர் வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நல்லா பேசுகிற ஒருத்தர். கண்டிப்பாக அவர் எப்படி
பர்வீன் பர்வீன் சுல்தானா சுல்தானா மேடம் பேசுறாங்களோ, ஆமா, அந்த மாதிரி பட்டிமன்றங்கள் பேச்சாளர் நம்ம மாதிரி இறையன்பு சார் கூட நல்லா பேசுறவர். அன்பு சார் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். ஆ, தமிழ் அருவி மணியன் நீங்க தமிழ் சொன்னீங்க. அறிவு மணியன். அவர் எப்படி அந்த தமிழ் வந்து அருவி மாதிரி அவருடைய வாயிலிருந்து சொற்கள் பாய்கிறதோ ஆமா, அதே இப்போ மாதிரி நான்லாம் குமரி அனந்தன் சாரை பார்த்து தான், ஏன்னா சிவாஜி வந்து அவருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் குமரி அனந்தன் பேசுறப்போ. correct. அப்படி அது அந்த மாதிரி பேச்சுக்களை வந்து உண்மையிலேயே குமரி அனந்தன் சார் வளர்த்த மாதிரி நம்ம வைகோ சாரும் அந்த அதுல வைகோ சார் அதுல வந்து கண்டிப்பா நம்ம அவருடைய பேரை சொல்லாம இருக்க இல்ல. முடியாது. அதனாலதான் எனக்கு கட்சி அரசியல் இதையெல்லாம் தவிர்த்து அதுல நமக்கு வந்து உண்மையிலேயே அவர் 96 அதாவது அந்த 96 அப்படின்றதுல 96ல் அவர் ஒரு ஹீரோ. 96 தேர்தலில் வைகோ என்பது சாதாரண ஒரு இது இல்லை, ஒரு ஹீரோ. அந்த அளவுக்கு எல்லாராலும் வந்து எதிர்பார்க்கப்பட்டவர். சரி, இப்ப நீங்க அரசியல் வைகோவை பத்தி பேசுறீங்க. வைகோ சாரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா அவர் அரசியல்ல ஒரு பெரிய சகாப்தம். ஆமா, அவரை தவிர்த்து தமிழ் அரசியலை நம்ம பேச முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு ஒரு பல்வேறு இதை செஞ்சிருக்கிறவர். அது பார்த்தீங்கன்னா டிஎம்கேல டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க நிறைய பேர். இல்ல அதுக்கு முன்னாடியும் பிரிஞ்சு வந்தாங்க. வைகோ சார் வர்றதுக்கு முன்னாடியும் ஆமா இப்போ வந்திருக்காங்க. சம்பத் சார் வந்தாரு. ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் வந்தாரு. அதாவது நெடுஞ்செழியன் சார் வந்தாரு. அப்போ நாவலர் நெடுஞ்செழியன் வந்தப்போல்லாம் பெரிய இது ஏற்படலை. அதே மாதிரி சம்பத் சார் அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே போராளியாக இருந்தவர். எம்ஜிஆர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இது, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். அதே மாதிரி நான் தான் சொல்கிறேனே, இந்த 96க்கு முன்னாடி மதிமுகவோட செயல்பாடுகள் தொடங்கி இருந்தாலும் 96ன்றது வைகோக்கான ஒரு பொற்காலமாக வந்து இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தது. 93ல் அவர் வெளியேற்றப்படுகிறார். அவர் வெளியேற்றப்படும் பொழுது திமுக செங்குத்தாக பிரிந்தது போல அனைவரும் பேசுகிறார்கள். அந்த கட்சிக்கும் சின்னத்திற்கும் கட்சி அலுவலகத்திற்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது வைகோ பிரிந்த போதுதான். அது அதற்கு முன்னால் நீங்க கூறியது போல நம்ம இவரு எம்ஜிஆர் பிரிந்த போது கூட அவர் பிரிந்து போய் அதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்தாரே தவிர இது என்னுடைய திமுக, இது என்னுடைய அலுவலகம், இது என்னுடைய கட்சியினுடைய கொடி என்ற ஒரு இது சொல்லல, கிளைம் பண்ணல. அதே மாதிரிதான் மற்ற 2 பேர் பிரிஞ்ச போதும், நாவலர் நெடுஞ்செழியன் பிரிஞ்ச போதும் அது நடக்கல. அவரு மக்கள் திமுக ஆரம்பிச்சு பழையபடி வந்து சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த பிரிவின் போது கூட சம்பத் சார் பிரிஞ்ச போது கூட ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு இதை ஆரம்பிச்சு போனாரே தவிர அவர் இந்த கட்சியினுடைய இது கிளைம் பண்ணல. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து இன்டாக்டா இருந்தது, பெரிய பிளவு ஏற்படலை, நிறைய பேர் போல. ஆனா வந்து வைகோ சார் வெளியே போகும்போது மட்டும் பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. ஒரு 9 மாவட்ட செயலாளர்கள், ஒரு 40 செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு 200 பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு நிறைய பேர், ஒரு கிட்டத்தட்ட 25% மேல இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் வைகோ பின்னாடி பிறகு கூட ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு அதாவது முத்திரை பதித்த எல்லாராலும் அறியப்பட்ட நல்ல சில பெயர்கள் அரசியலில் இருக்கிற திரு எல்ஜி மாதிரி, எல் கணேசன் சார், திரு எல் கணேசன் சார் வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் நாஞ்சல் சம்பத் சார் வெளியே வந்தாரு. அவர் கூட வந்தவங்க இவங்கெல்லாம், நாஞ்சல் சம்பத், எல் கணேசன், KS ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன், இவங்க. அதுவும் நம்ம உங்க துறையில இருக்கிற ப்ரொடியூசர் தானு சார், கலைப்புலி தானு சார். அது ஆக்சுவலா அவருடைய சொந்த வீட்டையே அவர் அதில் போய் வாழ்றதுக்கு முன்னாடி கட்சி வாழணும்னு அந்த வீட்டை வந்து மதிமுக அதுக்காக கொடுத்தார். இப்ப சமீபத்தில் இருந்த கணேசமூர்த்தி அவர்கள். ஏன்னா தானு சாரோட வீட்டு திருமணத்தில் ரஜினி சாரும் வர்றாரு, வைகோவும் வர்றாரு. வைகோ அருகில் நானும் அமர்ந்து நான் சாப்பிட்டேன். வைகோக்கும் தானு சாருக்குமான இது அப்படி இருக்கு. ஆனால் கலைஞருக்கு வந்து ஒரு காதலோட நேசம் கொண்டவர் தானு சார். அப்படி கலைஞர் மேல பிரியத்தோட
அவர் யார் காலகட்டத்தில் அவர் பண்ண படங்கள், பல படங்கள், விஜயகாந்த் படங்கள் எல்லாத்துக்கும் கலைஞர் வந்து முன்னிலைப்படுத்தி அவர் தலைமையில் தான் விழாக்கள் எல்லாம் நடந்தது. அதனால் அப்படி இருந்தவரே பிறகு வந்து வைகோக்கு வந்து கூட வந்தார். ஏன்னா வைகோக்கு இப்போவும் வந்து நான் உண்மையிலேயே அந்த செய்திக்கு எனக்கு தெரிஞ்ச செய்தி அளவுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம மலை சத்யா அவர்கள் பேசும்போது என்னுடைய தலைவர் அப்படின்னு தான் சொல்றார். அதே மாதிரி அந்த ஒரு நெறி தவறாமல் அவரை வந்து பின்னாடி பின்பற்றி அது அது அந்த தன்னை ஒரு தொண்டனா பாவிச்சு தான் வந்து அவருக்கு கீழே தான் அப்படின்ற உணர்வோட தான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறார். ஆனால் அந்த நமக்கு என்ன சந்தேகம், என்ன வலுவான ஒரு கேள்வி அப்படின்னா, இவ்வளவு பிரியமான ஒருத்தரை பிரிவதற்கு எப்படி மனசு வந்தது வைகோ அவர்களுக்கு? வைகோ அவர்கள் வரும்பொழுது அவர் கூட வந்த சீனியர் யாருமே இப்ப கட்சி இப்ப இல்ல. ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டார்களா, விலகி விட்டார்களா? இது எல்லாமே நடந்தது. அவர்களாக விலகி கொண்டார்கள். அவர் நடத்தப்பட்ட விதத்தினாலே ஒரு சிலர் வெளியேற்றப்பட்டார்கள். அது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா வந்து எதுவுமே வந்து ஒரு பர்பஸோட நடந்திருக்கு. எல்லாருமே இப்ப இல்ல, யாருமே. அதாவது அவங்கள தக்க வச்சுக்கல அவர். அதுதான் நம்ம, அது ஒரு பெரிய வரலாற்று பிழை. கட்சிக்கு ஒரு கட்டுக்கோப்பு வேணும். இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிருக்க கூடாது. கட்சி அப்பதானே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இப்ப எப்படி வந்து ஒரு எம்ஜிஆர் போய் ஒரு ஆரம்பிச்சு இல்ல, அது எந்த அமைப்பா இருந்தாலும், ஒரு சங்கமா இருந்தாலும், மன்றமா இருந்தாலும், ஒரு பஞ்சாயத்து, ஒரு கூட்டு இது அமைப்பு எதுவா இருந்தாலும், யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளியில விடாம இருக்கிறது தான் நல்ல விஷயம். அதுதான் நல்லது. ஏன்னா எல்லாரும் ஒன்னா வராங்க. இவர் பின்னாடி ஒரு 10 பேர் வராங்கன்னா முக்கியமான தலைவர்கள், அந்த 10 பேரும் கூட இருக்கணும். இன்னும் நிறைய நம்ம சேர்க்கணுமே தவிர அவங்கள நம்ம பிரிஞ்சோம்னா, ஒருத்தர் பிரிஞ்சாலே அது ஒரு பெரிய இழப்பு. கரெக்ட். புதிதானவர்களை சேர்க்கிறது வந்து சரியான விஷயம். ஆனா இருக்கிறவர்களை வந்து அதுக்காக இழக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அது தரம் தாழ்ந்தவர்களா மாற்றக்கூடாது, தரம் தாழ்ந்தவர்களா நினைக்க கூடாது. அந்த நினைப்புல தான் வந்து நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இவரு எந்த ஒரு காரணத்தினால வெளியே வந்தாரோ அதே காரணத்துல நிறைய பேர் வெளியாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இவரு வைகோ அவர்கள் பேசும் பொழுது மக்கள் கூட்டம் வந்து அலை மோதிக்கிட்டு இருக்கும். பின் டிராப் சைலன்ஸ். அவர் பேச ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நவராம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கூட்டம் கூட்டமா வருவாங்க. அவர் பேசி முடிச்ச உடனே எல்லாம் கிளப்பிடுவாங்க. பாதி பேரை காலி ஆயிடும். அந்த மாதிரி அவர் பேச்சுக்காகவே அந்த கூட்டம் இருந்தது. அதை பார்த்து அது ஒரு அச்சுறுத்தலா அன்னைக்கு இருந்த டிஎம்கேக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் அதாவது உண்மையிலேயே அச்சுறுத்தலா தெரிஞ்ச தமிழ் கலை கலாச்சாரம் இதையெல்லாம் வந்து வளர்த்ததுல கலைஞர் கூட பெரும்பங்கு. நான் வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பாராட்டி, நான் கலைஞர் 90க்கு போயிருக்கிறப்போ, இப்போ நான் வந்து காங்கிரஸ் குடும்பத்தில் தியாகியோட பையன், நான் வந்து அவரை பாராட்டி கவிதை கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து. ஆனால் அரசியல் களப்பற்று பார்த்தாலே அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர். அதே மாதிரி நேரம் வந்து எப்படி நேர பங்கீடு தெரிஞ்சவர், திறமைசாலி, இலக்கியங்கள் மேல் காதல், அதே மாதிரி எல்லாத்துக்கும் உரை எழுதணுன்றது. அந்த நேரத்தை எதுவுமே விரயம் பண்ணாமல் ஒரு வாக்கிங் போகிறது கூட அழகாக. அதே மாதிரி தோழமை. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, திருவாரூரில் போய் இறங்குனா ஒரு முனுசாமி, ராமசாமி, குப்பசாமின்னு தோளில் கை போட்டு, அதுதான் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிற ஒரு தன்மை. அதில் அப்படி இருந்த அவருக்கே அப்படி ஒரு இதை வந்து வைகோ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார். அது வைகோ ஏற்படுத்தினாரா என்னன்றது அது வேற விஷயம். அவரால எந்த பாதகம் வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். சரி, கட்சிக்கு பாதகம் வந்துடக்கூடாது, தன்னுடைய குடும்பத்துல இந்த கட்சியோட ஃபியூச்சருக்கு பாதகம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நினைப்பு இருந்திருக்கலாம். நான் ஒரு உண்மையை சொல்லவா? வைகோக்கு வந்த கோபத்துக்கு எல்லாரும் காரணமா சொல்றது ஸ்டாலின் சாருக்கு கொடுத்த ஒரு இதுவா இருக்கலாம். ஆமா, ஒரு இடமா இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, அவர் சொல்லலாம், நயவஞ்சகர்ன்றாரு, பட்டாபிஷேகம் செய்ய நினைக்கிறார் தன் மகனுக்கு. இல்ல, ஆனா இப்போ நான் கொஞ்சம் மாறுபடுறேன். வைகோ அவரோட அன்றைய அந்த ஃபீல் இருக்குல்ல,
அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் இன்னைக்கு நடந்துக்கிறதுக்கும் அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச ஃபீலுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட். ஏன் இருக்குன்னா ஸ்டாலின் சார் வந்து நான் ரொம்ப ப்ரௌடா என்ன நினைக்கிறேன்னா, சின்ன வயசுல இருந்தே அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவர். அதே மாதிரி கரெக்ட். கலை சார்ந்த எங்க கலைத்துறையில கூட அவர் சம்மந்தப்பட்டார். ஆனா இந்த அரசியல் கட்சிகளுக்கு உண்மையிலேயே கலை, இலக்கியம், பத்திரிகை எல்லாமே வந்து முக்கியமான அரணா இருந்துச்சு. போராட்டத்துல கலந்துகிட்டு ஆமா, இருக்காரு. நிறைய கலைஞர் வந்து இதுக்கு முன்னாடியே காகித பூன்ற அந்த நாடகம்லாம் நடிச்சவர். நிறைய அந்த மாதிரி காகித பூ மணக்காது, காங்கிரசும் ஜெயிக்காது, இப்படிலாம் வசனங்கள் வந்து அப்போ அவரு ஸ்டாலின் சார் அப்படி நல்ல நாப்பார்த்த சாரதி அவர்களுடைய கதையெல்லாம் நடிச்சாரு. வந்து சின்ன வயசுல தெருவுல போய் எப்படி அப்படின்றத பார்த்தாரு. அதே மாதிரி மாணவ பருவத்துல, அப்புறம் இளைஞர் அணியில, அப்படி வந்து படிப்படியா மிசால சிறைக்கு போனாரு. அதுவும் அப்பதான் திருமணமாகி இருக்கு. அந்த படிப்படியான வளர்ச்சி பெற்று வரும்பொழுதே வைகோ அவர்கள் அவரை அப்போ எனக்கு இதுதான் வந்து ஒரு எதிரான கருத்து, அப்படியே விரோதமா தெரியுது. இப்ப வந்து துரை வைகோ வரும்பொழுது அதையும் நீங்க வந்து ஸ்டாலின் இருக்கிறதுக்கு நீங்க வித்தியாசத்தை நீங்களே இப்ப சொல்ல இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா நான் வந்து எனக்கு அரசியல் சார்பு எதுவுமே கிடையாது. நாம வந்து ஒரு நடுநிலையாளரா நான் வந்து சினிமாக்காரன், அதுலதான் எனக்கு. ஆனா நடுநிலையோட பாக்குறப்போ தகுதி வாய்ந்தவரா ஸ்டாலின் அவர்கள் உருவானார். அதான் உண்மையான விஷயம். அந்த உருவாகும் பொழுதே எதிர்த்தவர் துரை வைகோ போன்ற ஒருத்தர் எடுத்துட்டு வந்து ஒரு 3-4 வருடங்கள இடைச்சொருகள் வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்து உடனே அவரை வந்து ஒரு எம்பி ஆக்கி உடனே அவருக்கு ஒரு பெரிய இந்த கட்சியே ஃபுல்லா எடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கும் பொழுதுதான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இருங்க தலை தூக்குது. அப்பதானே தலை தூக்குது. நீங்க அந்த துரை வைகோன்னு சொன்னீங்கல்ல, அந்த வைகோ விட்டுட்டு துரைன்னு சொல்லி பாருங்க. துரை அவர்கள் ஒரு சாதாரண ஒரு வியாபாரியா இருந்தார். என்ன, ஒரு வியாபாரி, பெட்டி கடை வச்சாலும் வியாபாரி தான், கார்பரேட் கம்பெனியா இருந்தாலும் வியாபாரி தான். அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல வந்து நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்தாருன்னா, இந்திரா காந்தி தகுதிகளோட வந்தாங்க. இந்திரா காந்திக்கு பிறகு வர வேண்டியவர் ஒரு விபத்துல வந்து இதுவானாரு. ராஜீவ்காந்தி உருவானார். ராஜீவ்காந்தி இந்தியாவை கூட ஒரு கட்டுக்கோப்புல வச்சிருக்கிற அளவுக்கு அவரும் தயாரானார். இதெல்லாம் ப்ரௌடா இருந்துச்சு நமக்கு. நான் திரும்ப வந்து இது 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 எதுக்காக சொல்றேன்னா, அந்த மாதிரி அப்படி ஒரு நோக்கம். இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் அவர் பையனை அப்படி உருவாக்குறார். அது வந்து எனக்கு ஆரோக்கியமா தெரியல. திறமை குறைபாடு இருந்தாலும் அதை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி தலைமுறைகளை தான் ஏற்றுக்கொள்ள முடியாத தலைமுறைகள். ஆமா, திறமையோடு வருவங்களை நம்ம ஆமா. நான் இன்னொன்னு கேக்குறேன், அரசியல்ல வந்து உண்மையிலேயே இது வாரிசு இல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. திறமையோட உருவாகிறவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது நீங்க ரொம்ப கிளியரா நீங்க உங்க ஃபீல்ட்ல பாத்துடலாம். திரைப்படத்துறையை எடுத்துங்க. ரெண்டாவது தலைமுறையை நடிக்க வராங்க, எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? மக்கள் கிடையாது. இசையிலேயே பாருங்க, இசையில ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க, ஒரு சிலர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உண்மை திறமைதான். இப்ப அதுலயே உருவாகிறதே பாத்தீங்கன்னா, இளையராஜா வீட்டுல உருவானாங்க, எம்எஸ்வி வீட்டுல உருவாகல. அப்ப இதுவே இந்த உருவானா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அதுக்கான திறமைகளோட. இதுல ஜனங்களோட கருத்து கூட, இப்போ என்னோட கருத்து கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரோட கருத்தும் என்ன இருக்குன்னா, அது நாள் வரை இல்ல சம்மந்தம் இல்லை, இவர் எதுக்காக வந்து கட்சியை விட்டு வந்தாரு அப்படிலாம் வந்து காரணங்கள் நிறைய இருக்கு. அவர் வியாபாரம் பார்க்குறாரு, அவருக்கு திடீர்னு கொண்டு வந்து இதை வந்து அப்படியே வந்து ஃபோர்ஸ் பண்ணி, அது ஃபோர்ஸ் பண்றது கூட ரொம்ப அழகா அதை சொல்றாங்க. அதாவது 2 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம் அதை ஒத்துக்கிறாங்க. யார பொதுக்குழுல இல்லை நிர்வாக குழுல ஒத்துக்கிற மாதிரி. அது அப்போ எதுக்காக ஒத்துக்கிறாங்கன்னா, அவருக்கு கோபம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. உள்ளுக்குள்ள தலைவர் வைகோ மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு எல்லாம் இருக்கு கட்சிக்காரங்க. இந்த ஒரு செயல் தானே தவறான செயல் இல்ல. அவர் மேல எந்த ஒரு குறையும் யாருக்கும் கிடையாது. ஆனா அவருடைய
முடிவுகள் நிறைய நேரத்துல சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் அவர் எடுத்திருக்காரு. அது கூட்டணி ஆகட்டும், ஆமா. கூட்டணியில தவறான இல்ல முடிவுகள். அப்போ நீங்களே சொல்றீங்கல்ல, இப்போ தவறான முடிவுகளை சில சமயம் எடுத்துடுறாங்கன்னு. அந்த தவறான முடிவுகள் ஒண்ணுல இதுவும் ஒண்ணா இருக்கிறதுனால கண்டிப்பா இல்லையா? இது ஒரு தவறான முடிவு. ஏன்னா எல்லாருக்கும் இது கிளியரா, எங்க மாதிரி கலை இலக்கியத்துல பயணிக்கிறவங்களுக்கும் தெரியும். என்ன அவரு கூறின காரணம் என்ன? அவர் ஒரு காரணம் சொல்றாரு. இவர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார், பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று இருக்கிறார். ஆனா அதுல வந்து நான் வந்து இது மதிமுகலேருந்து வருகிறேன். மதிமுக பற்றிய, அவருடைய தலைவரை பற்றியோ மதிமுக பற்றியோ பெரிய அளவிலே அவர் அங்கு பேசலன்றதுதான் ஒரு சார். அது குற்றச்சாட்டு. எப்படி சார் பேச முடியும்? இப்போ கட்சி பிரச்சார கூட்டத்துக்குன்னு போனா கட்சியை பற்றி பேசலாம், அரசியல் பேசலாம். இப்போ நான் கூட போறேன், நான் மும்பை போறேன், மலேசியா போறப்போ எனக்கு எதுக்காக கூப்பிடுறாங்களோ அதைத்தான் நான் பேச முடியும். சினிமாக்காரன்னா அந்த சினிமா மேடைக்கு போனால் சினிமாவை பேசுவோம், இலக்கியவாதியா போறோம், புத்தக வெளியீடு போறோம், அதைத்தான் பேசுவோம். சார் அவர் போனது எல்லா நிகழ்ச்சிகளுமே, ஏன்னா எங்களுக்கு தெரியும், நான் குழுவில் இருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஆசிய துணைக்கண்டத்தினுடைய தலைவர். நான் வந்து அதே உலக தமிழ் பண்பாட்டு கழகத்தினுடைய இந்தோனேஷியா நாட்டினுடைய உபத்தலைவர். அப்புறம் என்ன, ஒரே இதுல பயணிக்கிறோம், ஒரே குழுவில் நாங்க இருக்கிறோம். அவர் எப்பயும் எழுதுறது, நான் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய நகர்வுகளை அவர் பகிர்ந்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் அட்டன் பண்ண அதுவுமே மலேசியாவும் சரி, யூகே எங்க போனது எல்லாமே கலை இலக்கியம் சார்ந்தது. அவர் என்ன திருவள்ளுவர் சிலையை அங்க நிறுவனாங்க, அதுக்கு போயிட்டு வந்தாரு, புத்தகம் வெளியிட்டாரு. இந்த எல்லாமே இப்ப நாங்க தமிழ்ச்சங்கத்துல இருக்கோம். நாங்க ஒரு பேச்சாளரை கூப்பிடும் பொழுது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அவருக்கு ஒரு அரசியல் சார்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆனா அவரை நாங்க கூப்பிடுறது வேற கலை சம்பந்தப்பட்ட, ஒரு புத்தகம், எழுத்தாளர், ஒரு பேச்சு, ஒரு கலை இலக்கியம், அதுக்காக கூப்பிடுறோம். ஆனா அவருக்கு சார்பு இருக்கலாம், அரசியல் சார்பு. நாங்க வரும்போதே சொல்லிடுவோம், தயவு செய்து அரசியல் கலக்காம பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப இவரு போய் ஒரு அந்த மாதிரி இலக்கிய கூட்டத்துல எல்லா அரசியல் சார்ந்தவங்களும் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு கட்சியான கூட்டம் கிடையாது, இது கலை இலக்கியம். அதுல திராவிடம் சார்ந்தவங்க இருக்கலாம், லெப்டிஸ்ட் இருக்கலாம், பிஜேபி சார்ந்தவங்க எல்லாரும், இடதுசாரி, எல்லாம் இருக்கலாம், முற்போக்கு சிந்தனை, தமிழ் தேசியம் இருக்கலாம். அதுல அதுவும் நிறையவே இருக்கலாம் ஒரு சில நாடுகள்ல. ஏன்னா வெளிநாட்டுகள்லாம் போய் இப்ப நிறைய பேர் அங்க போய் இருக்கிறதுனால நிறைய இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க போகும்போது நீங்க வந்து அந்த அவை நாகரிகம் கருதி நீங்க வந்து மெயினா அதனுடைய கலை இலக்கியம் சார்ந்துதான் பேசுவீங்க. எல்லாரும் அப்படிதான். அங்க போய் நம்ம வந்து நான் அரசியல பேச முடியாது. நானே இப்போ சினிமா எப்படி அவர் எதிர்பார்க்கிறாருன்றதே எங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை ஒரு கொஸ்டினா வைக்கிறாரு. இவர் போனா கட்சிக்காக பேசுறது இல்ல, அப்புறம் எங்கிட்ட சொல்லிட்டு போறது இல்லைன்னு ஏதோ ஒரு, அதுக்கு அவரு மல்லை சத்யாவே விடை கொடுத்துட்டாரு. அவர் சொல்ற இன்னொரு குற்றம் நான் சொல்லவா? இப்போ நான் என்னுடைய கட்சியிலிருந்து விலக்கி வச்சிருக்கேன் சில பேரை, இல்ல ஒதுக்கி வச்சிருக்கேன், இல்ல என்கிட்ட ஏதோ அவங்க வந்து தவறா நடந்துட்டாங்க அப்படின்னு அறிக்கைகள் கொடுத்து இவங்கெல்லாம் நம்ம கட்சியில இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ கட்சியில இருக்கிறவங்க அவங்க கூட உறவு வச்சுக்க கூடாது இல்ல அப்படின்னு கேட்கிறார். சரி, அவர் கட்சியில இருந்து விலக்கப்பட்டவர்கள் கூட அரசியல் ரீதியான உறவு வச்சுக்கிட்டாரா? இல்ல, சரியான. அவங்க எந்தெந்த கட்சிக்கு போறாங்க, எந்த ஆனா நிறைய பேர் மாற்று கட்சிக்கு போகாதவங்க அதிகம், விலகி போனவங்க. ஏன்னா அந்த சிந்தனையில மூழ்கி போனவங்க நிறைய பேர் வந்து மாற்று கட்சிக்கு போகாமலே இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த சிந்தனையிலே அவங்க இருக்காங்க. அதனால இவர் வந்து வேறு ஒரு கட்சி, இந்த சிந்தனைக்கு டோட்டலி ஆப்போசிட்ல ஒரு கட்சிக்கு போய் அவங்க இருக்காங்க. அவங்க கூட பழகுறாரு, அவங்க கூட மேடையில அரசியல் மேடை பயணிக்கிறாரா? இல்ல. இவங்க எல்லாம் வந்து பரஸ்பரமா ஒன்னா வந்து இருந்தவங்க, ஒரே ஒரு குழுல ஒரே கட்சியில இருந்தவங்க. இவர் எல்லார்கிட்டையும் நம்ம நெருங்கி பழகக்கூடியவர் சத்யா. இல்ல அதான் சார், இப்போ கூட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரம் போயிட்டு வந்திருக்காருன்றத வந்து எனக்கு அது கூட தவறா படல சார். திருமண நிகழ்ச்சி சார், நல்லது கெட்டது ரெண்டுக்குமே எந்த சாயமும் நம்ம பூச முடியாது. ஏன்னா ஒரு திருமணம் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி இறுதி சடங்குகள் ஆகட்டும், இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ சீமான் சார் வந்து அழகா போய் அந்த மூக்கமுத்து இறப்புக்கு
போய் அதுதான் அந்த நாகரீகம் வேணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த துக்கம் பாராட்டு வர்றதுல வந்து எந்த இது கட்சி சார்பு அப்போ இல்லாத சொல்ல முடியுமா இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு? அது சொல்ல முடியாது. அதுதான் வேணும். இன்னொன்று சார், இப்போ ஒரு 20 வருடங்கள் இல்லை 25 வருடங்கள் ஒன்றா சேர்ந்து பழகி உண்மையிலேயே கிட்டத்தட்ட அது நட்புக்கு மேலே உறவு தான். அந்த குடும்பம் இந்த குடும்பம் அண்ணன் அண்ணிலாம் பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம சரி கட்சி நடவடிக்கைகளில் நாம் அவரை சம்மந்தப்படுத்தக்கூடாது, நம்மள தொடர்புபடுத்தக்கூடாது. இல்லை அவர் வேறு கட்சிக்கு போய் எதிராக பேசி அறிக்கைகள் விட்டு அப்படிலாம் பண்ணாங்க. அவர் ஒதுங்கி இருக்கிற ஒருத்தர். அவர் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, ஒரு உறவு முறை மாதிரி போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. உண்மையில்லை அதெல்லாம் அது ஒரு குற்றமெல்லாம் எப்படி சார் எடுக்க முடியும்? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆ. இது தேடப்படும் காரணங்கள். ஓஹோ. உண்மையான அதாவது காரணங்கள் வேற. உருவாக்கப்பட்ட காரணங்கள் தான் படுது. எங்களுக்கு அப்படித்தானே தோணுது பார்த்தா. ஆ. இது எப்படி நம்ம காரணமா யாருமே ஒரு சாதாரண மனிதன் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒரு அப்படின்னா காரணமா. இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கிற வைகோ எப்படி சார் இதெல்லாம் ஒரு காரணமா வெளியில சொல்றாரு? அழுத்தங்கள் வருது இல்ல. ஆ. ஏன்னா ஒரு சில அழுத்தங்கள் இப்ப இப்ப உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஒரு 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 மனைவி கிட்ட இருந்து ஒரு அழுத்தம் வந்தா அது நம்மளால எந்த மனிதனாலையும் அது ஓ, வந்து அந்த மாதிரி. இது பண்ண முடியாது. அதே மாதிரி மகன்கிட்ட இருந்து யாருக்கிட்ட இருந்து அழுத்தம் வரலாம். ஆ. ஒரு சில அழுத்தங்களை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆ. ஒரு சில அழுத்தங்கள் நமக்கு மீறி நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையில ஒரு அழுத்தத்துல ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம வந்துடுறோம். ஆ. அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆ. அப்படிதான் பார்க்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய போராளி. அவ்வளோ இன்னைக்கு கூட சத்யானன் வந்து அவர் மேல ரொம்ப மதிப்பு வச்சு. ஆமா சார், எல்லா நேர்காணல்லையும் அவ்வளவு உயர்வாதம் பேசுறாரு அவர். இல்லை என் கூட பயணிக்கிறார். இப்போ மகிழுந்துல போறோம் நிறைய நேரம். ஆ. போகும்போது சொல்லுவாரு, நான் கேட்பேன் அடிக்கடி, எப்படிங்க நீங்க இவ்வளோ வருஷம் இருக்கீங்களே, என்ன வேற ஏதாவது மாற்று சிந்தனை ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அதை பத்தியே பேசாதீங்க. நான் கடைசி வரைக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அண்ணன் வைக்க கூட தான்